பண்ண போறோம்னாக்கா இந்த நிறைவு பதிவுக்கு வந்துட்டோம். வங்கி கடன் பெற்றோர்களுக்கான இந்த ஒரு ஆலோசனை சொல்றதுல வங்கியர் எடுக்கும் அனைத்து சட்ட நடவடிக்கையும் தோல்வியே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் இந்த 10வது பகுதி. இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா இதில் இபி அரெஸ்ட்டு, ஒரிஜினல் சூட்டு, சிவில் சூட்டு, இது 3 பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இது 3த்துலேயே வந்து ஒன்று பழசு. இந்த சிவில் சூட்டுங்கிறது ரொம்ப பழமையான விஷயம். இப்போ யாரும் அந்த கையில் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு பல வருடங்கள் ஆகும். அதுக்குள்ளே அந்த வங்கியே வந்து பேர் மாதிரி வேறு வங்கி கூட மெர்ஜானாலும் ஆகிடலாம். அந்தளவுக்கு டைம் ஆகிடும் அந்த சிவில் சூட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது சிவில் சூட்டு போடும்போது அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு செக்கை எடுத்துக்கிட்டாக்கா அந்த செக்கை 2 வகையில் வந்து நீங்கள் பணம் வாங்க முடியும். ஒன்றுத்தை வந்து கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ண முடியும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவில் கேஸ் போட முடியும். இது 2 தான். சரி, இது 2 பற்றி நம்ம விரிவாக வந்து இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்கியர் எடுக்கும் அனைத்து சட்ட நடவடிக்கையும் தோல்வியே அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த தோல்வியிலே முடியும்னு சொன்னாக்கா அது உடனே முடிஞ்சிடாது. அதுக்கு எந்த அளவுக்கு வந்து வழக்கறிஞரை வச்சு நீங்கள் வாதாடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்தால் தான் அவங்க சட்ட நடவடிக்கை தோல்வியில் முடியும்னு நான் சொல்கிறேன். இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி நிறைவு பகுதி. இதில் பார்க்க போகிறது வந்து இபி அரெஸ்ட்டு அண்டு ஒரிஜினல் சூட்டு அண்டு சிவில் சூட்டு, இது 3 பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த வங்கியர் எடுக்க அனைத்து நடவடிக்கையும் சொல்லிட்டோம் இல்லையா. இதில் இப்போ 3வது அது கடை இறுதி பகுதியில் பார்க்கும்போது சிவில் சூட்டு. இந்த சிவில் சூட்டுக்கு இப்போ வங்கிகள் போகிறதே இல்லை. ஒரு செக்கை வச்சு 2 விதமாக வழக்கு போடலான்னு நான் சொன்னேன். ஒன்று கிரிமினல் கேஸு, இன்னொன்று சிவில் கேஸு. கிரிமினல் கேஸ் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. கோர்ட்டில் இருக்க சட்டக்கூடிய அட்வொகேட் வெல்ஃபேர் ஸ்டாம்ப்பு, அது அவ்வளோதான், டைப்பிங்கோட முடிஞ்சு போயிடும் அந்த செலவு. ஆனால் சிவில் சூட்டு அப்படின்னு போடணும்னா அதுக்கு வந்து 6 மாதம் டைம், 3 வருஷம் டைம் இருக்குது அந்த செக்கு கொடுத்து. ஆனால் இந்த பொறுத்த வரைக்கும் கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் தான் டைம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 3 வருஷம் டைமுக்குள்ளே அந்த வழக்கை போட்டுட்டு, ஆனால் என்ன பண்ணணும்னா சிவில் சூட்டில் வந்து மணியை டிமாண்ட் பண்ணும் போது அந்த பணத்துக்கு உண்டான ஸ்டாம்ப் டியூட்டியை கட்டணும். தமிழ்நாடு ஸ்டாம்ப் டியூட்டி ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சட்டத்தின் பிரகாரம் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். கட்டினா தான் நம்பர் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து சிவில் சூட்டில் வந்து நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட் கொண்டு வர முடியும், அவரோட சொத்தை வந்து இணைக்க முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வங்கி போகும். இப்போ வங்கிகள் யாரும் சிவில் சூட்டு போடுறதில்ல. இப்போ என்னோடய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 98, 99 என்னோடய சீனியர்லாம் பார்த்தீங்கன்னா சிவில் சூட்டில் மணி சூட் ரொம்ப போடுவார். பேங்க் வந்து போடுவாங்க மணி சூட் போட்டு அவங்க அட்டாச்மெண்ட் கொண்டு வந்து சொத்தை ஏலத்தில் விடுறதெல்லாம் இருந்தது. பட் இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சீக்கிரமாக கைமாறுறதுக்கும் சீக்கிரமாக வந்து வேறு உருவத்தை அடையிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிவில் சூட் போட்டு உட்காந்து வெயிட் பண்ணுற அளவுக்கு எந்த வங்கியும் தயாராக இல்லை. எல்லாம் ஃபாஸ்ட் அப்ரூவல் லோன் கொடுத்து ஃபாஸ்ட்டாக லோன் வாங்கிட்டு கந்து வட்டி மீட்டர் வட்டி வசூல் பண்ணுற அளவுக்கு வங்கிகள் இப்போ இருக்கிறாங்கன்றதுனால இந்த சிவில் சூட்டு யாரும் அவ்வளோ வங்கிகள் போடுறதில்ல. ஆனால் போடுற வங்கிகளும் இருக்குது. அவங்க என்ன போடுறதுன்னா வழக்கமாக ஒரிஜினல் சூட்டு தான் ஃபைல் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து இபி ஃபைல் பண்ணுறாங்க. இந்த 3மே தான் தோல்வின்னு நான் சொல்கிறேன். இதே நீங்கள் முறைப்படி ஆனுங்கன்னா இதுவும் வந்து அந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோன் வாங்கினவங்களுக்கு இந்த 3 விஷயமே தோல்வியில் தான் முடியும். இந்த 3 விஷயம் எப்படி தோல்வியில் முடியுதுன்னா, இப்போ இபி